हरि ओम नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मा व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती सोच्चिष्टायां सृजनिगलिदं यबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அண்ணாவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை வித்தி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதம் பீடுடை மாதம். இந்த மார்கழி மாதத்தினுடைய 19ஆம் திருநாள் இன்றைய தினம். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாகிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 19வது பாசுரத்தினுடைய விளக்க உரையை இன்றைய தினத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பாசுரத்தை பார்ப்போம். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாளனை எத்தனை போதும் துயிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இது 19வது பாசுரம். இந்த நந்தகோபனுடைய திருமாளிகையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி, இந்த நப்பின்னை பிராட்டியோடு ஒரு சேர கண்ணனம் பெருமாள் படுத்திருக்கக்கூடியதான திரு அழகை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுக்கிறார். அந்த அறை முழுவதும் எப்படி இருக்கிறது? குத்து விளக்கு எரிகிறது. மிக அழகான யானை தந்தங்களாலே செய்யப்பட்டதான கோட்டுக்கால் கட்டில் மேலே நப்பின்னை பிராட்டியும் கண்ணனம் பெரும்பாலும் உறங்குகிறார்கள். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் சூடியிருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை அவளுடைய கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று சொல்லி
கண்ணனம்பெருமாளும் பிராட்டியும் நப்பிண்ணை பிராட்டியும் ஒரு சேர உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த அழகை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். நீ வாய் திறவாய், அப்பா நீ இந்த அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கத்தை உங்களுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டியதான ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படி உறங்கிக் கொண்டிருப்பது சரியல்ல. மலர் மார்பா நீ வாய் திறவாய். மைத்தடங்கண்ணினாய். இப்பொழுது அந்த நப்பிண்ணை பிராட்டியின் இடத்துல சொல்லுகிறார்கள், அழகான கண்களுக்கு மையிட்டு திருத்தி இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியே, மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான். இந்த பாவை நோன்பிற்காக நீயும் கூட எழுந்து துயில் எழுந்து எங்களோடு சேர்ந்து வந்து இந்த ஸ்நானம் மார்கழி நீராடல் செய்ய வேண்டி இருக்க நீ இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாய். அவனையும் உறக்கத்திலே இருந்து இழவிடாதபடி செய்து கொண்டிருக்கிறாய். எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிந்து அறியாதவள் பிராட்டி. அகலகல்லன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஆழ்வார், நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார். ஆகையினால பகவானை விட்டு பிரிந்து அறியாதவள், ஒரு இறை நேரமும் கூட ஒரு க்ஷண நேரம் கூட பிரியாதவள். எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். உமக்கு இது சரியல்ல. கண்ணனம்பெருமாளை எங்களோடு சேர்ந்து அனுப்பு. இந்த பாவை நோன்பிற்காக நீயும் கூட எங்களோடு சேர்ந்து எங்களுடைய குழாத்தில் எங்களுடைய கோஷ்டியில் சேர்ந்து இருந்து அனுபவிக்க வேண்டும், வா என்று சொல்லி பிரார்த்திக்குமா போல நப்பிண்ணை பிராட்டியையும் கண்ணனம்பெருமாளையும் ஒரு சேர திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தை மிக உசத்தியான விஷயமாக நம்முடைய பூர்வர்கள் முன்னோர்கள் மிக அழகாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள். பரியங்க வித்யை அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் ஒரு வித்யை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதான விஷயம் நம்முடைய முன்னோர்கள் பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். கண்ணனம்பெருமாளையும் நப்பிண்ணை பிராட்டியையும் ஒரு சேர தரிசிக்கக்கூடியதான வாய்ப்பு அனுக்கிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கண்ணனம்பெருமாளையும் நப்பிண்ணை பிராட்டியையும் ஒன்றாக சேர்த்து சேவையிலே நாம் அனுபவித்தோமே ஆனால், தரிசனம் பண்ணினோமே ஆனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகும், ஜென்ம சாஃபல்யமாகும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரங்களை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஒன்று கூடுவோம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.